ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல். போன வாட்டியே நம்ம சிறுதானியத்தில் ஒரு ஸ்வீட்டும் காரமும் பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம சிறுதானியத்தை வச்சு தான் ஒரு ஸ்வீட்டும் காரமும் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஜிலேபி பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஜிலேபி பொதுவாக மைதா மாவில் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி திணை மாவு வச்சு ஜிலேபி செய்ய போகிறோம். புதுசாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். திணை மாவு 1 கப், கடலை மாவு 2 மேஜை கரண்டி, கோதுமை மாவு 2 மேஜை கரண்டி, சோடா உப்பு 1 சிட்டிகை, புளித்த தயிர் 2 மேஜை கரண்டி, வெல்லப்பாகு 1 கப், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. திணை ஜிலேபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை முதல்ல மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திணை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு, கடலை மாவு, சோடா உப்பு, தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவை கலந்துக்கோங்க. இது கலந்து குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். மாவு லேசாக புளிப்பாகணும். அதுக்காக தான். நீங்கள் நல்லா புளித்த தயிர் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் புளிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிலேபி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசைஞ்சு ரெடி பண்ண மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தில் வெள்ளை பாகு வச்சுக்கலாம். பொதுவாக ஜிலேபி ஜீரா, அதாவது சக்கரை பாகில் தான் போடுவாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, நான் இன்றைக்கி வெள்ளை பாகில் உங்களுக்கு போட போகிறேன். அந்த வெள்ளை பாகை இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிடுவோம். வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி கொஞ்சம் பாகு காய்ச்சுங்க. மாதிரி இந்த பக்கமாக வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதையும் சூடு பண்ணிடுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா சாஸ் ஊற்றி நீங்கள் நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சாஸ் ஊற்றுறதுக்கு வசதியாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி கிடைக்கிறத வாங்கிக்கோங்க. நம்ம துணியில் ஊற்றி புழியறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. செஞ்சதில் சப்போஸ் உங்களுக்கு இது கரெக்டாக புழிய வரலைன்னா கொஞ்சம் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க.
இதில் நான் எந்த கலருமே சேர்க்கலை பாருங்கள். உங்களுக்கு அதோட ஒரிஜினல் கலரே வந்து நல்லா வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சூட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப காய விட்டுறாதீங்க. நார்மல் ஜிலேபிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இல்லையேன்னு யோசிக்காதீங்க. நம்மளுக்கு பர்ஃபெக்ஷனை விட நம்மளோட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சிறுதானியத்தில் வந்து ஜிலேபிலாம் செய்ய முடியுன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம வித்தியாசமாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நான் இதை செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் இது டேஸ்ட்டெல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, அதில் எந்த குறையுமே கிடையாது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேணால் ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கலாம், அதுக்காக நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் இதில் கூட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் இப்போ சாதாரண ஜிலேபி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கிடைக்கும் உங்களுக்கு. பொதுவாக தீபாவளி பலகாரம் பண்ணும்போது கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பலகாரம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல், அதாவது அந்த எண்ணெய் வாடை வராமல் நல்லாயிருக்கும். அதனால் கடலை எண்ணெயில் செய்யுங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தூசி அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பலகாரம் செஞ்சாலும் அப்படியே மேலே பொங்கி வந்துடும். அந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு புளி, சின்ன கோலி குண்டு அளவு புளியை வந்து அந்த எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பொங்கி வராது. இங்கே எந்த பலகாரம் பண்ணுறதா இருந்தாலும் அது எப்படி வெந்துருச்சா, நம்ம போட்டிருக்க முறுக்கோ இல்லை என்ன வந்து வெந்துருச்சான்னு எப்படி தெரியும்னா, இந்த எண்ணெயில் போட்டோடனே உங்களுக்கு நல்ல சத்தம் வந்திருக்கும். ஓரளவு ரெடி ஆனவுடனே அந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டே வரும். அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து புதுசாக செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கடையில் எல்லாம் கிடைக்குதுன்றதுனால நம்ம எல்லாம் கடையில் வாங்குகிறோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சால் அதுக்கு ஒரு தனி சுவை தாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான், நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சுருக்கோம் அப்படின்றப்ப. ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க எப்படி செய்கிறதுன்றத. ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் டு லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம இனிப்பு பார்த்தாச்சு சிறுதானியத்தில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுதானியம் வச்சு ஒரு காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குதிரைவாலி ரிப்பன் பக்கோடா. குதிரைவாலி ரிப்பன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். குதிரைவாலி மாவு 1 கப், கடலை மாவு 1/4 கப், பச்சரிசி மாவு 1/4 கப், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, பெருங்காயம் 1 சிட்டிகை, உப்பு ருசிக்கேற்ப,
ரிப்பன் பக்கோடா அச்சு எல்லாருக்குமே தெரியும் எது ரிப்பன் பக்கோடா அச்சுன்னு. இந்த மாதிரி இருக்கும். இதை நாடா பக்கோடான்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லலாங்க. இதுதான் அச்சு. இப்போ நம்மளுக்கு எண்ணெயும் காஞ்சிருச்சு. ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் டு லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. நம்ம பிரேக்குக்கு முன்னாடி குதிரவாளி ரிப்பன் பக்கோடா போட்டுட்டு இருந்தோம். பக்கோடாவும் தயாராகிருச்சு. இன்றைக்கி 2 ஐட்டம் பார்த்தோம். முதல்ல ஒரு ஸ்வீட் பார்த்தோம், அப்புறம் ஒரு காரம் பார்த்தாச்சு. பொதுவாக தீபாவளினாலே நம்ம வந்து இனிப்பு காரம்லாம் நிறைய செய்வோம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும். இந்த எவ்வளோ அளவு போடணும், சர்க்கரைனா எவ்வளோ போடணும், ஒரு உருண்டைக்குனா எப்படி படிக்கணும் அப்படின்றது. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம், சப்போஸ் ஒரு ரவை உருண்டையோ இல்லை ஒரு பயத்தம்பருப்பு லட்டு நீங்கள் செய்கிறதா இருந்ததுன்னா எவ்வளோ அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையை வந்து அப்படியே சேர்க்காமல் மிக்சியில் பொடிச்சிட்டு பொடித்த சர்க்கரையாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கூட இருக்கும். இனிப்பு வந்து நீங்கள் நார்மலாக சேர்க்குறத விட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம்.
எப்போவுமே சர்க்கரையை வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் ரவையோ இல்லை பயத்தம்பருப்போ இல்லை இந்த சிறுதானியத்தில் ஏதாவது ஒரு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த லட்டு பிடிக்கும்போது இந்த மாதிரி உருண்டைகள் செய்யும்போது மாவை வந்து நல்லா வெறும் வாணலியில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டிங்கன்னா அதில் வந்து தனி மணம், அந்த மாவுக்கு உண்டான ஸ்பெஷல் மணம் வந்து வரும். நல்லா வறுக்காமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதுக்குனால எல்லா மாவையுமே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்து முதல்ல நல்லா கையால் கலந்துக்கோங்க. கலந்து எல்லா பக்கமும் மாவு சர்க்கரை எல்லாம் சேர்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நெய் வந்து சூடாக்கி அதில் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல எல்லா பக்கமும் இனிப்பும் நல்லாயிருக்கும், உருண்டையும் வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். சப்போஸ் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டே வந்து உருட்டிக்கலாம். அதாவது எப்படின்னா 2த்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குதிரைவாளியில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு உருண்டை பிடிக்கிறீங்கன்னா குதிரைவாளி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஆற வச்சு. அது கூட வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மிக்சியில் ஒரு 2 விப்பர், அதாவது விட்டு விட்டு சுற்றுனீங்கன்னா அது வந்து சர்க்கரையும் மாவும் நல்லா கலந்துரும். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சமாக நெய் சூடாக்கி அதில் ஊற்றிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வரும். சப்போஸ் உருண்டை பிடிக்க வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்னதாக கிண்ணங்கள் இப்போ நிறைய கடையில் கிடைக்கிது. நீங்கள் அந்த கிண்ணத்தில் வந்து லேசாக எண்ணெய் அதாவது நெய் தடவிக்கோங்க. முதல்ல ஒரு வாட்டிக்கு மட்டும் தடவிட்டு இந்த மாவு அதில் போட்டு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமா கவுத்துனிங்கன்னா அந்த அச்சு மாதிரியே விழுந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு அல்வா கிண்டணும் இல்லை ஒரு பர்ஃபி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இல்லாத நேரமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பதம் வந்து கொஞ்சம் விட்டுட்டு போனீங்கன்னா கூட பதம் தப்பி போயிடுச்சுன்னா உங்களோட ஸ்வீட்டே வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி யாரும் வந்து அந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்ற நேரத்தில் நீங்கள் தைரியமாக செய்யலாம். இல்லை கொஞ்சம் எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் நிதானமாக போய் ஒரு ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக செஞ்ச மாதிரி இருக்கும். உங்களோட அந்த பக்குவமும் தவறாமல் பார்த்துக்கலாம் நீங்கள். என்ன நேரில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து சிறுதானியம் வச்சு 2 ஐட்டம், ஒரு ஸ்வீட்டும் காரமும் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இது 2மே வந்து நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செய்யுங்க. வித்தியாசமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.